ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான மீன் பொழிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் பொழிச்சது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த க்ளீன் பண்ண மீனில் இந்த மாதிரி சின்ன சின்ன கீரல் போட்டு எடுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற இந்த மீனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த மசாலாவை மீனில் நல்லா பிரட்டி எடுக்கலாம். மசாலாவை மீனில் நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். மசாலா மீனில் நல்லாவே ஊறி வரட்டும். மசாலா மீனில் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுருந்த மீனை இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இப்போது இந்த மீனை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போது இதில் எண்ணெய் அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயை தனியாக எடுத்துட்டு மீதமாக இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம மசாலாவை வதக்கி எடுக்கலாம். இதில் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கி வந்தாச்சு. இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் இப்போ சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து கலந்து விடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், எல்லாமே நல்லா சேர்ந்து வந்தாச்சு. இப்போது நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சூடாகட்டும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு வாழை இலையை நெருப்பில் காட்டி நல்லா வாட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்ம இந்த வாழை இலையை மடிக்கும்போது கிளியாமல் இருக்கும். இப்போது நம்ம நெருப்பில் வாட்டினா வாழை இலையை எடுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி 2 வாழை இலை போட்டுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்தா மசாலாவை எடுத்து வைக்கலாம். இந்த மசாலாவுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த மீனை எடுத்து வைக்கலாம். இப்போது இந்த மீனுக்கு மேலே மீதமாக இருக்கிற மசாலாவையும் நம்ம எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி மீனுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற எல்லா மசாலாவையுமே பிரித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி வாழை இலையை மடித்து வாழை நார் வச்சு இதை நல்லா கெட்டி எடுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுத்ததாக இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற வாழை இலை இதில் வச்சு இதை மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இதை ஃப்ரை பண்ணலாம். மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான நம்மளோட மீன் பொழிச்சது ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா எல்லாம் மீனில் சேர்ந்து இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.